அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பேர் எம்.எஸ். அஹ்மத் ஆதில். நான் இன்று ஒரு கதை ஒன்று கூற வந்திருக்கிறேன். ஒரு காட்டில் நாசியா என்கும் ஒரு கிளி வாழ்ந்து வந்ததாம். அந்த கிளிக்கு குய்யாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்குமா. அது வறண்டை போல குய்யாப்பழங்களை உண்ண போகும் போது குய்யாப்பழங்கள் எல்லாம் பட்டு போயிருந்ததாம். சோகமடைந்த அதில் ஒரு கிளையில் அமர்ந்து ஆலோசித்ததாம். இப்படியே போனா நம்ம எப்படி வாழ்வது யோசித்ததாம். திடீர்னு ஒரு யோசனை பக்கத்து காட்டுக்கு செல்வோம் முடிவெடுத்ததாம். அடுத்த நாள் பக்கத்து காட்டுக்கு சென்றதாம். சென்று குய்யாமரங்களை தேடி தேடி அலைந்து அங்கு மாறி கடைசியில் குய்யாப்பழ மரங்களை கண்டதாம். கிட்ட போய் அதுக்குள்ள குய்யாப்பழ விதைகள் எல்லாம் எடுத்து தன் வாழ்ந்த காட்டிற்கு சென்று மண்ணில் தென்னோட்டும் தண்ணி ஊற்றி வந்ததாம். மாதங்கள் கடந்து போயும் அந்த செடி வளரவே இல்லையாம். கவலை அடைந்தது அல்லாஹ்விடம் பிரார்த்தித்ததாம். யா அல்லாஹ்வே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? ஏன் நான் நட்ட செடிகள் எல்லாம் வளரவில்லை என்று அழுது புலம்பியதாம். இப்படியே போனால் நான் உணவில் சாக வேண்டியதுதான். இது வேர்ஹட்டுக்கு செல்ல முடிவெடுத்துதான். வேர்ஹட்டுக்கு சென்று உணவுகளை உண்டு வாழ்ந்துதான். என்ன உணவு உண்டாலும் அதுக்கு கொய்யாப்பழத்தில் இல்லை ருசி எதுவுமே இல்லையாம். தன் வாழ்ந்த காட்டிற்கு செல்வோம் என்று முடிவெடுத்ததாம். அடுத்த நாளே வாழ்ந்த காட்டிற்கு சென்று பார்த்ததாம். திடீரென்று அதிர்ச்சியாம். என்னவென்றால் நட்டிய கொய்யா விதைகள் எல்லாம் பெரிய மரங்களாக வளர்ந்திருந்ததாம். அதில் என்ன விஷயம் என்றால் அதில் கொய்யா பழங்கள் எல்லாம் காய்த்திருந்ததாம். அது மகிழ்ச்சி அடைந்தது. அல்லாஹ்விடம் பிரார்த்தித்ததாம். யா அல்லாஹ்வே, ஒரு நாட்டம் தெரியாமல் நான் இவ்வளவு செய்து விட்டேன், நீ மன்னித்துக் கொள் மகிழ்ச்சி அடைந்ததாம். தானும் தன் நண்பர்களை கூப்பிட்டு தானும் முன்பு தன் நண்பர்கள் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாம். இதில் என்ன படிப்பினை விளங்குது என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டத்தை தந்தாலும் அதில் ஒரு நல்லவை வைத்துக் கொண்டே தருவான். அதை நம்ம எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே கதையின் படிப்பினையாகும். இந்த கதையை கூற வாய்ப்பு தந்த சிட்டிசன் மீடியா அவர்களுக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.